ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு உருப்படியான வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, வெளியில் கிளம்பினேன். வெளில கிளம்பும் போது ஒரு பேண்ட்டை பார்த்தா எலாஸ்டிக் போயிடுச்சு. சரி, இந்த பேண்ட்டை அப்படியே தூக்கி போட்டுடலாமா? நோ. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேண்ட்டு எலாஸ்டிக் போயிருக்கோம், ஆனால் தூக்கி போடாதீங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பேண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். நிறைய பேர் ஒரு நாளைக்கு இத்தனை துணி வந்து வேஸ்ட் ஆகுது, அது வந்து பூமிக்கு பெரிய பாரம் அப்படின்லாம் வீடியோ பார்க்கும்போது நம்ம இனிமேல் துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ துணியை நம்ம ரீயூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பூமிக்கு நம்மளாலான ஒரு நல்ல காரியம் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இது என்னன்னா என் பேண்ட்டு தான், பட் வந்து மேபி நான் கொஞ்சம் இழைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது, டவுட் தான். ஓகே, பட் அதனால இந்த பேண்ட்டு லூஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணலாம் தெரியுமா? கச்சக் கச்சக் சிசர்ஸ் கட் பண்ணலாமா? பேண்ட்டை கட் பண்ணக்கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஹிப் போர்ஷனை இந்த இடத்துல மிடில் கட் பண்ணும், சும்மா லைட்டாக. எப்படின்னா பேண்ட்டோட ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இடுப்பு கிட்ட இருக்கிற ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முதல் மேல் துணியை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சும்மா இப்படி லைட்டாக கட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அவ்வளோதான். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா எலாஸ்டிக் தெரியுதா? எலாஸ்டிக் இது இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம ஆதி காலத்து ஐடியா தான். நாடாவை கோக்க போகிறோம். நாடால ஊசியை கோத்து நாடாவை கோக்கலாங்கிறத கண்டுபிடிச்சதே தமிழன் தான். ஸோ இப்போ இந்த வழியாக கொடுத்து அந்த வழியாக எடுக்க போகிறோம். அவ்வளவே தான். பார்ப்போம் இது இந்த ஒர்க் அவுட் ஆகுதா இந்த ஐடியா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளை வந்து நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். இது மாதிரி நான் 2-3 பேண்ட் பண்ணியிருக்கேன். பாதியோட கோத்துட்டேன். அப்போ முடிக்க போகிறேன். முடிச்சுட்டேன். ஸோ ஓ இப்போ 2 பக்கமும் கோத்தாச்சு. டன். இப்போ இந்த பேண்ட்டை நம்ம தூக்கி போட வேணாம். புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணால் புத்திசாலித்தனமாக யோசிச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு பேண்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது என்னதுன்னா, இது லூஸாக போன பேண்ட் இல்லை. இங்கே இந்த ஊர் டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த டார்கெட் கடையில் ஒரு வாட்டி ஷாப்பிங் போயிருந்தேன்னா, அப்போது இதில் நம்பர் போட்டிருக்கிறது என்னமோ 8, ஆனால் இது 8ஆம் நம்பர் பேண்ட் இல்லையா. இதில் ஒரு டேகை சொருகி 22ன்னு போட்டிருந்தானுங்க. ஆனால் இதோட விலை என்ன தெரியுமா? $2. சம்மர் டைமில் யூஸ் ஆகும்னு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பேண்ட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். 22ன்னு போட்டால் என்ன, நம்ம கட் பண்ணி நாடா கோத்துடலாம். கோத்தா நம்ம சைஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் $2. பட் என் மூளையினால இப்போ தான் இதை யூஸ் பண்ணுறேன். எப்படி நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூளைக்காரங்க. வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.